மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 5ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 7லிருந்து உரைநடை போரை தவித்த புலவர். இதை போன வகுப்பில் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் யார்? சேர, சோழ, பாண்டியர் என்னும் குடியினர்கள் பெரும் மன்னர்களாக ஆட்சி புரிந்து வந்தனர். ஆனால் இதில் சில பகுதிகளை ஆண்டு வந்தன என்பதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இதை சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்னும் 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஒரு பிரிவை கருவூரை தலைநகராக கொண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் தான்? நலங்கிள்ளி. நெடுங்கிள்ளி என்ன பண்ணுறாரு? உரை தலைநகராக கொண்டு வாழ்ந்து வந்தனர். இப்படியே அண்ணன் தம்பி 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றா தலைநகராக பிரித்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பகுதியாக ஆண்டு வராங்க. ஆனால் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவூர் பகுதியிலிருந்து வந்த புலவர் இளந்ததனை நலங்கிள்ளியினுடைய ஒற்றன் என கருதி, நலங்கிள்ளி என்ன பண்ணிடுறாங்க? ஒற்றன் என கருதி நெடுங்கிள்ளியை என்ன பண்ணுறான்? ஒற்றன் சொன்ன உடனே இளந்ததன் நலங்கியை பார்த்து ஒற்றன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி சொன்ன உடனே நெடுங்கிள்ளி என்ன பண்ணுறாரு? சிறையில் அடைக்கப்படுறாரு. சரியா? சிறையில் அடைக்கப்பட்ட உடனே கோவூர் கிழார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறையூர் சென்று மன்னன் நெடுங்கிள்ளியை பார்த்து, மன்னா, இளந்ததனை நீங்கள் ஏன் என்னை போல ஒரு புலவர் தானே, நீங்கள் ஏன் அவரை சிறையில் அடைச்சி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது இளந்ததனை நீங்கள் எப்படியாவது இந்த சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாரு? கோவூர் கிழார் நெடுங்கிள்ளியிடம் போய் கேட்டுட்ருக்கார். இது வரைக்கும் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை யான் வேண்டும் பரிசில் என கூறினார். நெடுங்கிள்ளி தன்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்த பிறகு என்ன பண்ணுறாரு? இளந்ததனை விடுதலை செஞ்சு விட்டார். சரியா? அதுக்கப்புறம் பெரும் பரிசளித்து புலவர்கள் இருவரையும் அனுப்பி வைத்தனர். அதாவது நெடுங்கிள்ளி என்ன பண்ணுறாரு? ஒற்றன் என சொல்லிட்டான் இளந்ததன். அதனால தான் இளந்ததனை என்ன பண்ணுறாரு? நெடுங்கிள்ளி சிறையில் அடைக்கப்படுறாரு. கோவூர் கிழா இந்த மாதிரி சொன்ன உடனே, எல்லாத்தையும் எடுத்து சொன்ன உடனே நெடுங்கிள்ளி இளந்ததனை என்ன பண்ணுறாரு? விடுவிச்சிடுறாரு. பெரும் பரிசளித்து புலவர்கள் இருவரையும் என்ன பண்ணுறாரு? அனுப்பி வைக்கிறாரு. பண்டை காலத்தில் தமிழகத்தில் வாழ்ந்த புலவர்கள் தம் மொழியின் வளம் போற்றினர். பண்டை காலத்தில் தமிழகத்தில் வாழ்ந்த புலவர்கள் எல்லாமே மொழியினுடைய வளம் மிகுந்தவர்கள். மக்களினுடைய நலம் கருதி சில பணிகளை மேற்கொண்டன. மக்களினுடைய நலனை கருதி என்ன பண்ணுறாங்க? சில வேலைகளை செய்கிறாங்க. மன்னர்களிடையே என்ன பண்ணுறாங்க? பகை ஒழித்து ஒற்றுமை நிலவ வழிவகுத்தனர். பகை ஒழித்து ஒற்றுமை நிலவறதுக்காக வழிவகுக்கிறாங்க. நாட்டின் குறைகளை மன்னர்களுக்கு உணர்த்தி அவற்றை களைய முயன்றனர். அரசர்களிடம் காணப்பட்ட குறைகளை அஞ்சாது சுட்டிக்காட்டி திருத்தினர். புலவர்கள் தமிழகத்தின் எப்பகுதியும் தம் சொந்த மண்ணாகவே கருதினர். தமிழகத்தில் வாழ்ந்த புலவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? எல்லா பகுதிகளையும் தம்முடைய சொந்த மண்ணாகவே கருதினர் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல அறிவுரைகளை மக்களுக்கும் மன்னர்களுக்கும் வழங்கி அறநெறி காத்தனர். தமிழகத்தில் வாழ்ந்த புலவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கும் சரி மன்னர்களுக்கும் சரி நல்ல அறிவுரைகளை வழங்கி அறநெறி காத்தனர். இளந்ததனும் கோவூர் கிழாரும் கூட இந்த நெறிகளை கடைபிடித்தே வாழ்ந்தனர். இளந்ததனும் கோவூர் கிழாரும் என்ன பண்ணுறாங்க? இவர்கள் செய்த, அதாவது தமிழகத்தில் வாழ்ந்த புலவர்கள் செய்த அறநெறி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க? இவர்களும் அந்த நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்ந்தனர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளந்ததன், கோவூர் கிழாரும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நலங்கிள்ளி பெரும்படை திரட்டி கொண்டு நெடுங்கிள்ளியை எதிர்த்து போரிட தயாரானான். நலங்கிள்ளி என்ன பண்ணுறான்? பெரும்படியை திரட்டி கொண்டு நெடுங்கிள்ளியை போயிட்டு என்ன பண்ணுறான்? போரிட தயாராக இருக்கிறான். நெடுங்கிள்ளியும் எதிர்கொள்ள துணிந்தான். நெடுங்கிள்ளியும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அவனே சண்டைக்கு வரும்பொழுது நாம் என்ன பண்ணணும்? சரி நாமளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து போராடுறான். இந்த செய்தியை அறிந்த கோவூர் கிழார் மீண்டும் நெடுங்கிள்ளியை சந்தித்தார். அதாவது இதை தெரிஞ்சுக்கிட்ட கோவூர் கிழார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளந்ததனுக்காக என்ன பண்ணுறாரு? வாதிட்டு வந்தார் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த 2 பேருக்கும் உள்ள பிரச்சனையை கேள்விப்பட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு? கோவூர் கிழார் அவர்கள் மீண்டும் நெடுங்கிள்ளியை பார்க்கறதுக்காக வராரு. உடனே என்ன சொல்கிறாரு நெடுங்கிள்ளி? நீவீர் இருவரும் சோழர் குடியை சார்ந்தவன். நீங்கள் 2 பேருமே என்னது? சோழர்
குடியை சார்ந்தவர்கள். நீங்கள் 2 பேருமே சோழர் குடியை சார்ந்தவர்கள். போரில் இருவரும் வெற்றி பெறுவது இயலாத செயல். ஒருவர் தோற்பது உறுதி. உம்மை எதிர்ப்பவன் பாண்டியனோ சேரனோ அல்லன். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க. ஆனால் இதில் யாராவது தோற்று போகிறது உறுதி தான். ஆனால் யாராவது ஒருத்தவங்களை எதிர்ப்பதுக்கு பாண்டியனோ சரி சேரனோ சரி அல்ல, யாருமே கிடையாது. ஆனால் நீங்கள் இருவருமே எவன் தோற்றாலும் சரி தோற்பர் சோழர் குடியே ஆகும். யார் இந்த போரில் தோத்துட்டாலும் அவங்க யார்? சோழர் குடியை சார்ந்தவர்கள். உம் செயல் சோழர் ஒடிக்கு பெருமை சேர்க்காது. உன்னுடைய செயல் எல்லாமே என்ன ஆகாது? சோழர்களினுடைய குடிக்கு சேர்க்காது. ஆகையினால் பகை தவிர்க்க வேண்டும். அதனால் நீ என்ன பண்ணணும்? பகையை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார். பின்னர் நலங்கிள்ளியை சந்தித்து பேசி சோழர் குடிக்கு பழி வாரா வகையில் நடந்து கொள்ள வேண்டினார். உடனே நலங்கிள்ளியை சந்தித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களினுடைய குடிக்கு பழி வராத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறாரு. யார்? நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் பார்த்து கேட்குறாரு. யார்? கோவூர்கிழார் அவர்கள். உடனே நெடுங்கிள்ளி என்ன பண்ணுறான்? தன்னுடைய தவற்றை உணர்ந்துடுறான். கோவூர்கிழார் பேசின உடனே என்ன பண்ணுறாருன்னா, நெடுங்கிள்ளி தன்னுடைய தவற்றை, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அண்ணங்கிட்ட போயிட்டு அண்ணன் தம்பி சண்டை இதுக்கப்புறம் நம்ம யாரும் போட்டுக்கக்கூடாது என்பது போல கோவூர்கிழார் சொன்ன உடனே தன்னுடைய தவற்றை உணர்ந்து மூத்தவன் நலங்கிள்ளியிடம் தன் வசம் இருந்த நிலப்பரப்பை ஒப்படைக்க முடிவு செய்தான். தன்னுடைய கையில் இருந்த நிலப்பரப்பை முழுவதையும் என்ன பண்ணுறான்? ஒப்படைக்க முடிவு செய்கிறான். யார்? நலங்கிள்ளியிடம். மூத்தவன் நலங்கிள்ளியிடம் ஒப்படைக்கிறதுக்காக நெடுங்கிள்ளி முடிவு செய்கிறான். புலவர் கோவூர்கிழாரின் துணையுடன் நலங்கிள்ளியை சந்தித்தான். புலவர் கோவூர்கிழாரினுடைய துணையுடன் என்ன பண்ணுறான்? கோவூர்கிழார் தான் என்ன பண்ணுறார்? நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னார். திருந்திட்டாங்க. அவருடைய உதவி துணையோடு நலங்கிள்ளி என்ன பண்ணுறான்? சந்திக்க முற்படுறான் நெடுங்கிள்ளியை. தன் தவற்றுக்கு வருந்தினான். தன்னுடைய தவற்றை வருந்தி நலங்கிள்ளியும் வருத்தம் தெரிவித்து நெடுங்கிள்ளியை உடன் பிறந்தவனாக ஏற்று அன்பு செலுத்தினான். உடனே நலங்கிள்ளி என்ன பண்ணுறான்? நெடுங்கிள்ளியை தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? ஏற்றுக்கிறான். அன்பு ரொம்ப பாசத்தையும் செலுத்துகிறான். இருவரும் பகையை மறந்தனர். பாசம் காட்டின உடனே 2 பேருமே என்ன பண்ணுறாங்க? பகையை மறந்து நலங்கிள்ளி பொறுப்பான ஆட்சி நடத்த நெடுங்கிள்ளி துணை நின்றான். நலங்கிள்ளி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பான ஒரு ஆட்சியை நடத்துறதுக்காக நெடுங்கிள்ளி துணை நின்று இருக்கிறான். சோழ நாடே மகிழ்ந்தது. கோவூர்கிழார் போற்றப்பட்டார். உடனே நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் 2 அண்ணன் தம்பி தான் இல்லையா? 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ கோவூர்கிழார் இந்த பிரச்சனையில் ஈடுபட்டு அறிவுரை சொன்ன பிறகு இவங்க திருந்திடுறாங்க. இப்போ இருவரும் அண்ணன் தம்பி ரொம்ப பாசத்தோடு இருப்பதை பார்த்த சோழ நாடு என்ன ஆகுது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சோழ நாடு மகிழ்ச்சி அடைவது மட்டும் இல்லாமல் கோவூர்கிழாரும் என்ன பண்ணுறார்? ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரியா? இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் எவ்வளவோ பிரச்சனைகள் வீட்டில் இருக்கும். ஆனால் விட்டு கொடுத்து எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? விட்டு கொடுத்து என்ன பிரச்சனைகள்ன்றது விட்டு கொடுத்து வாழ்ந்தாலுமே 2 பேருக்கு உள்ள பிரச்சனைகள் எதுவுமே அதிகமாக வராது இல்லையா? அப்போ 2 பேருமே நீ என்ன நானான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும். இப்போ அவங்களுடைய தவற்றை உணர்ந்து கடைசியில் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்து வராங்க. ஒற்றுமையாக வாழ்வதை அந்த சோழ நாடு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு இருக்குது இல்லையா? அதனால் நம்மளும் வீட்டில் ஒவ்வொருவரும் பிரச்சனையை ரொம்ப பெருசாக ஆக்காமல் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் பிரச்சனை என்பது நமக்கு வராது. அதனால் வீட்டில் ஒவ்வொருவரும் அன்பையும் பாசத்தையும் காட்டி என்ன பண்ணணும்? வாழ்ந்து வந்தால் அந்த குடும்பத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா? சரி, அதுக்கப்புறம் இந்த பாடத்தில் இருக்கிற 1 மார்க்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்து பார்க்காம எழுதி பாருங்கள் ரஃப் நோட்டில். சரிங்களா? நன்றிப்பா.